ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இன்றைக்கி ஒரு துக்க செய்தி. சித்தப்பா பையன் இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னென்னா சுகர். தேவையான உடம்புக்கு தேவையான பொருட்களை சாப்பிடாதனால் சுகர் வந்துடுது. குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க. அந்த தகப்பனால தான் அந்த குடும்பமே ஓடுது. ட்ரிங்க்ஸ், புகைப்பிடித்தல். இது எல்லாமே பழக்க வழக்கத்துக்கு வந்தால் அந்த குடும்பத்தின் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க சந்தோஷத்துக்காக எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வாழ்க்கை யார் அணிவிக்கிறது? குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? ஆடி பாடி விளையாடுற வயசில் அப்பா அப்பான்னு வாய் நிறையா கூப்பிட்டு வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு லீவுக்கு போனவர் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு படுத்தவர் தான், முடிஞ்ச விஷயம். அதனால் தகப்பன்மாருங்களாம் கொஞ்சம் யோசிங்க. நாம் விஷத்தை சாப்பிடுகிறோம், நாம் ஆயில்களை குறைக்கிறோம். ஒன்று கல்யாணம் ஆகாமல் தனிக்கட்டையாக இருந்து வேண்டும். கல்யாணம் திருமணம் பண்ணி குழந்தைகள் வாழ்க்கையோடு ஒன்றி இருந்தால் இதெல்லாம் நிறுத்தி தான் ஆக வேண்டும். எந்த சந்தோஷத்தையும் நாங்கள் அடையவில்லை அப்படி என்ற ஃபேமிலியை இழந்து தான் ஆக வேண்டும். இதுதான் விதிமுறை. ஓகே, கணக்கு கூட்டி கழித்து பாரு, கணக்கு கரெக்டாக இருக்குங்கன்னா என் ஆண்டவன் போட்ட கணக்கு தான். நீ என்ன எடுக்கிறாயோ அது அதுலேருந்து கழிக்கப்படும், என்ன சேர்க்கிறாயோ அதுலேருந்து சேர்க்கப்படும். இதுதான் உண்மை. ஓகே, தகப்பன்மார்கள்லாம் ரொம்ப கவனம்.